வணக்கம் நண்பர்களே. வணக்கம் பிரதர். தப்பு பண்ணவனே பயப்படல, எதிர்த்து கேட்க ஏன் பயப்படணும்? தைரியசாலிதான் தினம் தினம் வாழுவான். நீங்களும் அப்படிதான் வாழணும். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பிரஸ் மீட்ல நம்ம அண்ணன் சீமான் போகிற போக்குல நிறைய பொய்களை அள்ளி விட்டு போயிருக்காரு. யாரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றான்? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. அதுல இந்த வீடியோல ஒரு பொய்ய மட்டும் எடுத்து பார்ப்போம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு சவால் விடுகிறேன். மாமா, நம்ம நிக்கிறது லோக்கல் எலெக்ஷன், இதுல எதுக்கு அமெரிக்காவே வச்சிருக்கீங்க? பேபி அம்மா, நீ அரசியலுக்கு புதுசு. அரசியலுக்கு வந்துட்டாலே அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான் திட்டணும். ஜனங்க அப்பதான் நம்மள அறிவாளி நம்புவாங்க. ஒரு பொய்க்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? ஏன் சீமான பத்தியே பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. தன்னோட வார்த்தை ஜாலங்களால கதை சொல்ற திறனை வச்சு ஒருத்தன் தொடர்ச்சியா அவதூறு பரப்பிட்டு அதையும் விவரம் தெரியாதவங்களை நம்ப வச்சு சங்கி வேலைகளை பண்ணும் போது உண்மை என்னன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமையா ஆகிறது. குசும்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. இனி கொஞ்சம் அதிகமா இவர் போகிற போக்குல சொல்ற பொய்களையும், இவர் இதுவரைக்கும் தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு, எப்படி எல்லாம் ஏச்சு பொழைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் தொடர்ச்சியா பேசலாம்னு இருக்கேன். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். முதல்ல இந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே. இப்ப நான் ஒரு நீட்டுக்கு எதிராகவே ஒண்ணு கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களேன். நீ நீதிமன்றத்துக்கு போயிட்ட அப்படின்னா அது நீதிமன்றம் யாரு? நீதிபதியை நியமிக்கிறது யாரு? ஆட்சியாளர்கள். 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 What nonsense are you talking about? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசிரும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசிரும். பேசணும்னா நாங்க ஏத்து போறோம்னா சட்டத்தை மதிக்க மாட்டேற, நீதிமன்றத்தை அவமதிக்கிற, சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துடும். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. அப்புறம் சட்ட மீறல், தேச துரோகம் இதெல்லாம் அதுல வந்துடும். இப்படியே பேசிட்டு மாமா, அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கலைஞ்சிரும். யார எது தலைவன் போற போக்குல என்ன சொல்றான் அப்படின்னா, நீதிபதிகளை ஆட்சியாளர்கள் தான் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறான். என்னடா சிரிக்கிற? பயமுடுறா பெரிய பல்லழக. இது மூலமா என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, ஆட்சியாளர்கள் சொல்றதுதான் நீதிபதிங்க கேட்பாங்க. அதாவது நீதிமன்றத்துல நீதி கிடைக்காது, ஆட்சியாளர்கள் சொல்றபடிதான் நீதிபதிகள் செயல்படுவாங்க, அவங்களுக்குன்னு சுய முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தை சொன்னதுக்கே என்ன மேல வழக்கு தொடுக்கலாம். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். ஆட்சியாளர்கள் சொல்றதுதான் நீதிபதிகள் தீர்ப்பா சொல்லுவாங்க, நீதிமன்றமும் நீதிபதிகளும் ஆட்சியாளர்களோட கைகூலிகள் அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்றான். இத தற்கொலைகள் பார்த்தானுங்கன்னா உண்மைன்னு அப்படியே நம்பிடுவானுங்க. அவ சொல்றது நியாயம் தானே. ஆனா உண்மை என்னன்னு கொஞ்சம் அலசி பாத்துருவோமா? இது நம்ம தலைவன் அடிக்கடி பண்ற விஷயம் தான். பேசி பேசி பொய்களை சொல்லி பாத்துட்டு இருக்கிறவங்களை குழப்பி விட்டுருவான். அறிவு சுய புத்தி இருக்கிறவங்க அதுல இருக்கிற உண்மை என்னன்னு யோசிச்சு படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அதை பாத்துக்கிட்டு அப்படியே நம்பிடுவானுங்க. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதா? சரிங்க, உண்மை என்னன்னு தெளிவா பார்ப்போம். இது உங்களுக்கு புரியணும். ஏன்னா நம்ம நீதித்துறை எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல அரசியல்வாதிகளோ ஆட்சியாளர்களோ நீதிபதிகளை நேரடியா நியமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாது. என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பான்? எப்படின்னு எளிமையா வளர்க்கறேன். வீடியோ முழுசுமா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. வந்துட்டாயா வந்துட்டாயா. கிரிமினல்ஸ் மிருகமா மாறி தப்பு பண்ணும் போது ஆண்டவன் பார்த்துப்பான்னு விட்டு போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. முதல்ல இந்தியாவோட உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த நியமனம் எப்படி நடக்குது அப்படின்னா, இதுக்காக உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியும் மூத்த நீதிபதிகளும் சேர்ந்த ஒரு குழு இருக்கும். இத கொலீஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரை பண்ணுவாங்க. அவங்க யார் யார பரிந்துரை பண்றாங்களோ அந்த லிஸ்ட் தான் குடியரசுத் தலைவர்கிட்ட போகும்.
குடியரசுத் தலைவரோ ஆட்சியாளர்களோ கொடுக்கிற லிஸ்ட் கொலிஜியத்துக்கு போகாது. அப்படி கொலிஜியம் செலக்ட் பண்ற ஆட்களை அரசு ஆய்வு பண்ணலாம். ஆனா இறுதியா கொலிஜியம் சொல்றதுதான் உறுதியாகும். ஏன்னா இவங்களை செலக்ட் பண்ற முழு அதிகார பலமும் அந்த கொலிஜியத்துக்கு தான் உண்டு. இதுல மத்திய அரசோ மாநில அரசோ நேரடியா முடிவே எடுக்க முடியாது. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். அடுத்து நம்ம தமிழ்நாட்டோட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை எப்படி நியமிக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இவங்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியும் மூத்த நீதிபதிகளும் சேர்ந்து ஒரு பரிந்துரை தயார் பண்ணுவாங்க. இது உச்ச நீதிமன்ற கொலிஜியத்துக்கு போகும். அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகுதான் குடியரசுத் தலைவருக்கு இந்த லிஸ்ட் அனுப்புவாங்க. இதுல தமிழ்நாடு முதல்வரோ ஆளுநரோ கருத்து சொல்லலாம். ஆனா முடிவெடுக்கிறது நீதிபதிகளோட அந்த கொலிஜியம் தான். அரசியல்வாதிகள் நேரடியா ஆளை போட்டு விடுற மாதிரி எல்லாம் போட்டு விட முடியாது. இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. அப்படின்னா அரிசி வியாபாரமா, எப்பா ஒரு 1/4 கிலோ பச்சரிசி போடு, பொன்னி அரிசி போடு, 2 கிலோ ஜவ்வரிசி போடு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார். எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க சார். யூ ஆர் கிரேட். அப்புறம் நம்ம ஊரு மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளை பத்தி பார்ப்போம். இவங்களை யார் தெரியுமா நியமிக்கிறது? ஆளுநர். என்ன ஆளுநரா அப்படின்னு ஷாக்காயிடாதீங்க. ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்தோட மேற்பார்வையில டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடக்கும். இந்த தேர்வுல தகுதி பெறவங்க தான் நீதிபதி ஆகுறாங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் சார். இங்க நடந்த சோதனையை தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். ட்ரை பண்றேன். எனக்கு வேணும்டா. இதுலயும் நீதித்துறை தான் முக்கியமான பங்கும் வகிக்குது. சீமான் சொல்ற மாதிரி ஆட்சியாளர்கள் நினைச்சாலோ அரசியல்வாதிகள் நினைச்சாலோ நீதிபதிகளை நியமிக்க முடியாது. மறைமுகமா எங்கேயாவது சில அரசியல்வாதிகளுக்கு நீதிபதிகள் கூட பழக்கம் இருக்கலாம். அதுக்காக அரசியல்வாதிகள் சொல்றதான் நீதிபதிகள் கேட்பாங்க அப்படிங்கறது முட்டாள்தனமான ஒரு வாதம். சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக்கு படக்கு நடிச்சுக்குது. இப்போ இருக்கிற கொலிஜியம் முறையில நீதித்துறை தான் முழு வல்லமையோட விளங்குது, ஸ்ட்ராங்கா இருக்கு. 2014 கூட அரசுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு என்ஜேஏசி அப்படின்னு ஒரு முயற்சி நடந்துச்சு. ஒரு 2 கையையும் விரிச்சு புடிச்சுக்கிட்டு எட்டி ஒத்தச்சேன்னு வெய்யி துண்டாயிடும். ஆனா உச்ச நீதிமன்றம் அரசுக்கு குப்பையில போட்டாங்க. அது மூலமா நீதித்துறைக்கு ஆட்சியாளர்களை விட அதிக பவர் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? இது மாதிரி நைட்டு தண்ணியா போட்டுட்டு காலையில பிரஸ் மீட் கொடுக்கறவங்க பேச்சுக்களை தயவு செய்து நம்பாதீங்க. நண்பர்களே, சீமான் மாதிரியான ஆளுங்க உணர்ச்சியை தூண்டி பொய்யான வதந்திகளை பரப்பி முழு நேர நாக்பூர் குத்தடிமையா வேலை செய்யறானுங்க. ஒரு ஊருக்காரன் இப்படி எக்கச்சக்கமா மாட்டு நல்லா வாப்பா இருக்கு. இத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏண்டா அவனே ஒரு புறம்போக்கு, அவனுக்கு நீ அல்ல கையி விளக்கும்பட. இந்த ஊரு ஊருப்பட்ட மாதிரிதான் நம்மள ஈஸியா குழப்பி விட்டுட்டு போயிருவானுங்க. நம்ம நீதித்துறை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்த்தோம். ஆட்சியாளர்கள் நீதிபதிகளை நியமிக்கிறது இல்ல, முழு அதிகாரமும் நம்ம நீதிபதிகளோட கையில தான் இருக்கு. இந்த உண்மையை புரிஞ்சுக்கங்க. இவன மாதிரி ஆளுங்க காசுக்கு என்ன வேணாலும் பேசுவானுங்க. யாரு என்ன சொன்னாலும் உணர்ச்சி வசப்படாம உண்மையை ஆராய்ஞ்சு பாருங்க. சரியா நண்பர்களே, இத உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. உண்மை பரவட்டும். தொடர்ந்து இவனோட அயோக்கியத்தனங்களை தோல் உரிப்போம். கேக்குறதுக்கு நடுவில் நம்ம என்ன சாமியா? அக்கிரமத்தை பார்த்து குதிச்சு அத்தனை பேர் சாமி தான்டா. இதுக்காக தனியா வருமா? மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy bugger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.